நான் சொல்கிற அளவுகளில் நீங்கள் முறுக்கு மாவு அரைச்சி முறுக்கு சுட்டு பாருங்கள். ஒரு சொட்டு எண்ணெய் கூட குடிக்காது. நீங்கள் ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்கும். முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு வருங்க. இதுக்கு 5 கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/4 கப்பு பொட்டுக்கடலையும் வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இதையெல்லாம் ஆற வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இப்போ முறுக்குக்கு தேவையான மாவை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூனுக்கு ஓமம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு பதம் வரணும். இப்போ வெதுவெதுப்பான சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. ஒரு குட்டியாக ஒரு புளியார் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு முறுக்கச்சி எடுத்துகிட்டு நம்ம உரலில் நல்ல எண்ணெய்லாம் தடவிட்டு முறுக்கு உரலில் எண்ணெய் தடவி முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. முறுக்கு பிழிஞ்சு சுட்டு எடுக்கிற வரைக்கும் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சுட்டுடுங்க. சூப்பரான தேன்குழல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.